மே மாதம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஜூன் ஆரம்பிச்சிடுச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம்லாம் வந்து சென்னை பிடிச்சி மழை, வடகிழக்கு பருவமழை வெளுக்க போகுது. அந்த பருவமழையில் எங்கெங்கே எவ்வளோ வெள்ளக்காடு ஆகுறது தெரியல. ஆட்சியாளர் ஏன் அதை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்வாதிகள், மற்ற அரசியல் கட்சிகள் அவங்க கூட சென்னையை மறந்துட்டாங்க போல இருக்கு. சென்னை வாசிகளே சென்னையை மறந்துட்டாங்க. அப்புறம் அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்களை பற்றி நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க போல இருக்கு. 4 மாசத்துல வெள்ள தடுப்பு பணிகளை செஞ்சாதான் சென்னையை வந்து ஓரளவுக்கு பருவமழையிலிருந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அங்கங்கே தெருங்களில் முட்டிக்கால் தண்ணியில், இடுப்பு தண்ணியில் கார் முழுகிக்கிட்டு, சைக்கிள் முழுகிட்டு, டூ வீலர் முழுகிக்கிட்டு, அந்த மாதிரி சூழ்நிலையை மறுபடியும் பார்க்கணுன்னு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆட்சியாளர்கள் இப்போ இருந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், மக்களிடமும் நல்ல பெயர் கிடைக்கும், மக்களுக்கும் சௌகரியமாக இருக்கும். எனவே உடனடியாக பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறையையும் சென்னை கார்ப்பரேஷன் அவங்களே 2 துறைகளை வைத்து பணிகளை மேற்கொண்டார்கள் சந்தோஷம்.